அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் குரான் காலேஜ் வகுப்பில் இருக்கிறோம். அதாவது நாம் இந்த குரான் காலேஜ் வகுப்பின் வழியாக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, குரானை வாசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கல. இந்த வகுப்பு குரானை அறிதலுக்கான வகுப்பு அல்ல, நம் வாழ்வியல் மாற்றத்திற்காக என்று நம் வாய் வழியாக மொழியும் போது நம் காதுகளில் விழுந்து நம் இதயங்களில் பதிவாகும். நம் எண்ணங்களே வாழ்வாக நம் செயலாக பிரதிபலிக்கிறது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழி. இந்த எண்ணம் நம் வாழ்வில் செயலாக 100% மாற என பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கற்றலுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருக்காங்க, அன்சாரி பெண்கள் மார்க்கம் விளங்கிக் கொள்ள அவர்களுக்கு ஒரு வெக்கம் ஒரு தடையாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெண்களாகிய நாம் மார்க்கம் தெரிந்து கொள்வதற்கு பெரும் தடையாக இருப்பது இந்த வெக்கம்தான். இந்த வெக்கத்தை விட்டுட்டு நம்ம மார்க்கம் சம்பந்தமாக நம்ம படிக்கிறதுக்கு நம்ம முன்வரணும். வெக்கத்தை விட்டுட்டு முன்வரணும். அப்புறம் நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதை 2 வகையாக பிரிக்கலாம். அகம் சார்ந்த பிரச்சனை, புறம் சார்ந்த பிரச்சனைன்னு. இதை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக குரானில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லியிருக்கான். 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்லியிருக்கான். குரான் மூலமாக பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதில் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் பார்த்தோம்னா, ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்தறிவிப்பதன் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதை நம்ம நல்லா உற்று நோக்கணும்னா, நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்து அறிவிப்பதன் மூலம் தெளிவான சான்றுகளில் கொண்டதாகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டதுன்னு அல்லாவே சொல்கிறான். அப்போது இது முழுமையாக படிக்கும்போது தான் இதன் வழியாக நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். அப்புறம் 65வது வசனம் 65வது அத்தியாயம் 2வது வசனத்தில், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உதாரணத்துக்கு வட்டியை எடுத்துக்கொள்வோம். வட்டியை எடுத்துக்கிட்டோம்னா, வட்டியில் விழுந்தவங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்க, இந்த வட்டியிலேருந்து சரி செய்ய இன்னொரு இடத்துல கடன் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படி நாமளாக யோசிக்கும்போது அது தவறாக தான் இருக்கும். அதே சமயத்தில் வட்டியை பற்றி குர்ஆன் சொல்லும் விஷயத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா அது ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. யார் வட்டியை வாங்குகிறாரோ, வட்டிக்கு கணக்கு எழுதுகிறாங்களோ, வட்டியை கொடுக்குறாங்களோ, அவங்க அல்லாஹ்வோட போர் செய்கிறதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம அறிஞ்சிருந்தா வட்டியின் பக்கமே போயிருக்க மாட்டோம். இந்த வட்டியை பற்றி பார்த்தோன்னா இது அகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. இது புறம் சார்ந்த பிரச்சனைன்னு தான் சொல்லணும். இது புறம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நாம் முழுமையாக குர்ஆனை வாசிக்காததுனால, அதை தெரிஞ்சுக்காததுனால, அதன்படி நடக்காததுனால அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு நம்ம திணறிக்கிட்டு இருக்கோம். இப்போது அகம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 10வது சூரா யூனுஸ் அத்தியாயத்தில் 57வது வசனம், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணமும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் அருளும் உங்களிடம் வந்துவிட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் லிமாபிஸ் சுதூர், உள்ளத்தில் உள்ள பிரச்சனைக்கு நிவாரணம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை நம்ம ஆழ்ந்து உற்று நோக்குனா இது படைத்தவனின் வார்த்தை தான் அப்படிங்கிறத நம்ம விளங்க முடியும். இது அகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நிவாரணம் இந்த குர்ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உதாரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மேலேயே கோபம் கொண்டாங்க. எப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ்வை கோவிச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியுமா? அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவங்க உள்ளத்திலே அதை வச்சுருந்தாங்க.
அந்த உள்ளத்தில் வச்சுருந்ததை வந்து அப்புறம் அல்லா மேல் பட்டதுனால, அல்லாவின் கோபம் மனதில் இருந்ததுனால அல்லாவுடைய கோபம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள மீன் வயிற்றுக்குள்ளே போக வச்சிருச்சு. அப்போது அதை உணர்ந்த உடனேயே துவா செஞ்சாங்க. நம்முடைய பிரச்சனைகளுக்கும் இதுதான் வந்து ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. அவங்க என்ன சொல்லி அதிலேருந்து மீண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம்னா நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் அதே துவாவை ஓதி நம்ம மீண்டு வரலாம். அதே போல் தான் யூசுஃப் நபியின் வரலாறு 12வது அத்தியாயம் 86வது வசனத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என் துயரத்தையும் துக்கத்தையும் முறையிடுவது அல்லாவிடம் மட்டும்தான். நீங்கள் அறியாதவற்றை அல்லாவிடமிருந்து நான் அறிகிறேன் என்று அவங்க வந்து ரொம்ப பொறுமையை மேற்கொண்டாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அப்போ அந்த எப்படி பொறுமையை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து நமக்கு தெரியும். அதாவது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பொறுமையை மேற்கொண்டாங்க. அந்த பொறுமையை மேற்கொள்ளும்போது அழகிய பொறுமையை மேற்கொள்வேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இதன் மூலமாக நாம் எப்படி பொறுமையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிய முடியும். 50வது வசனம் 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நமக்கெல்லாம் உள்ளம் இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். நாம் குர்ஆனை வாசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே உள்ளம் இருக்க தான் செய்யும். ஆனால் குர்ஆன் வாசிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உள்ளம் இருக்கணும்னா வெறுமையாக இருக்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி உள்ளத்தை வெறுமையாக வச்சு குர்ஆன் சொல்கிற விஷயங்களை நாம் உள்வாங்கி அதன்படி நடக்க முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.